திருச்சிற்றம்பலம். இப்ப 25வது பதிகம் 25வது பதிகம் எடுத்துக்கோங்க. புக்ல பக்கம் இல்ல, பதிகம். திருநீலகண்ட திருப்பதிகம். இதற்கு என்ன பேரு? திருநீலகண்ட திருப்பதிகம். திருஞான சம்பந்தர் அருளி செய்த பதிகம். கொடிமாட செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய கொங்கு 7 தலங்களில் ஒரு தலம் திருச்செங்கோடு என்று பெயர். அன்னைக்கு கொடிமாட செங்குன்றூர். அந்த தலத்திற்கு திருஞான சம்பந்தர் அடியார் திருக்கூட்டத்தோடு வரும் பொழுது அவர்களுக்கு குளிர் ஜுரம், நளிர் ஜுரம், நடுக்கும் இல்லையா, தூக்கி போடும். கம்பளி எல்லாம் போத்துவாங்க, தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணா கூட அவங்களுக்கு அந்த குளிர் அடங்காது. நளிர் அல்லது குளிர் ஜுரம்னு சொல்லுவோம். அந்த காய்ச்சல் வந்துருச்சு அடியார் பெருமக்களுக்கு. அப்பொழுது அவர் வழிநெடுக பாடிக்கொண்டே வந்து நிறைவு செய்தார் திருச்செங்கோட்டுல. அந்த பதிகம் தான் எது? அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு சொல்ற இந்த பதிகம். முதல்ல பாட்டை பார்த்துருவோம், பொருள் உங்களுக்கு சொல்லும் போது எளிமையாக புரியும். சரியா? ரொம்ப எளிமையான ஒரு பதிகம். பண் வியாழ குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம், பன்முறைக்கு சதுசர ஜாதி அடத்தாளம், பாராயண முறைக்கு நம்ம தக்கிட்ட என்ற நடையிலேயே பாடலாம். ரொம்ப எளிமையா ஒரு பாட்டை முதல்ல நான் ஃபுல்லா பாடி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு வரியா சொல்லும்போது சொல்லலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இப்ப பாட்டு கவனிங்க, கூட சேர்ந்து பாட வேணா. தாளம் எப்படி போடுறேன்னு பாத்துக்கோங்க. சரியா? அவ்வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் தம ஊனமன்றே. கைவினை செய்தம் பேரான் கழல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்ட தக்கிட்ட இந்த தக்கிட்ட எப்படி போறேன்னு கவனிங்க. தக்கிட்ட இந்த நடை தக்கிட்டதான். ஆனா தாளம் போடுறதுல வந்து நம்ம தக்கிட்ட அப்படி போடுவோம். இப்ப காதலாய் கசிந்து மத்ததுக்கு. ஆனா இதுல எப்படின்னா அவ்வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் ஒரு ஷார்ட் இருக்கு இந்த பாட்டுல. ஒவ்வொரு இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன் வருது இல்லையா? அதனால எப்படி தாளம் போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி. ஆனா தக்கிட்டு தான். தக்கிட்ட சொல்லுங்க. தக்கிட்ட அவ்வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். சத்தமா எப்படி இருக்கோ அப்படியே படிச்சுட்டு வாங்க. சரியா? ஒரே முறைதான். உய்வினை நாடாதிருப்பதும் தம ஊனமன்றே. கைவினை செய்தம் பீரான் கழல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். இது புரிஞ்சுதா? இது யாருக்கு புரியல கொஞ்சம் தயவு செய்து, இந்த வகுப்பு பயிற்சி தான், கூச்சப்படவே கூடாது. ஒரு பாட்டை 10 தடவை கேட்டாலும் நடத்துறதுக்கு நான் தயார். அதனால நீங்க கூச்சப்பட்டு உட்காந்தீங்கன்னா பாட முடியாது. யாருக்கு புரியல இன்னொரு முறை சொல்லி கொடுத்தா வாழ்த்துக்கள். சரி, இன்னொரு முறை பாடிடலாமா? நான் பாடினதுக்கு அப்புறம் இந்த பாட்டை நீங்க பாடிடணும். சரி, இன்னொரு வாட்டி பாடலாமா? நல்லா கேட்டுக்கோங்க. முதல் வரி. அவ்வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாதிருப்பதும் தம ஊனமன்றே.
கைவினை செய்தம் பேரான் கழல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம். ரைட், எல்லா பாட்டும் நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த முதல் பாட்டை மட்டும் இப்ப நீங்களா பாடிருங்க. அவ்வினை சூப்பர், அருமையா வந்துருச்சா? இன்னைக்கு போய் இதை பிராக்டிஸ் பண்ணிடணும். இப்ப வந்துருச்சு இல்ல? இதே மாதிரி அடுத்த பாட்டு பாருங்க. காவினை இட்டும் கோளம் பல தொட்டும் கனி மனத்தால் ஏவினையாலியில் மூன்றெறித்தீரென்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம். முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலையாவனம் கொண்டமையாண்ட வீரே சடையே. இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடையே. சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திரு நீல கண்டம். விண்ணுலக ஆழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றீரு போதும் குழப்படும் புண்ணியரே. கண்ணிமையாதன மூன்றுடையேறும் கழலடைந்தோம். திண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீல கண்டம். மற்றினை இல்ல மலை திரண்டன்னத்தின் தோளுடையே. கிற்றமையாட்கொண்டு கேளருளி வதும் தன்மை கொல்லோ. சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம். செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம். மறக்கும் மனத்தினை மாற்றியம் மாவியை வற்புறுத்தி
பிறப்பில் பெருமான் திருந்தடிக்குள் பழையாத வண்ணம் சத்தமா பறித்த மலர்கோடு வந்துமை ஏத்துதும் தாமடியோம் சிறப்பிலி தீவினை கீண்ட பெறா திருநீல கண்டம் அதுல சிறப்பிலின்னு திருத்திக்கோங்க, பலின்னு இருக்கா? சிறப்பிலி கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமே துதும் நாமடியோ செருவில்லற கனை சீரில்லடர் தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் நாற்ற மலர் மிசை நான் மோகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரியே தோற்றிலும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம் வினை தீண்ட பெற திருநீல கண்டம் சாக்கியப்பட்டும் சம்மண் உருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இரு தலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமழ் கொன்றை பூரி சடையீரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் பிறந்த பிறவியில் பணியம் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவியுண்டாகில் இமயவர் கோனடிக்கண் திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் சத்தமா நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம பாடி பார்த்துட்டோம். இப்ப இதனுடைய பொருளை நாம கொஞ்சம் சிந்திச்சுட்டு தேநீர் இடைவெளிக்கு அப்புறம் இன்னொரு புது பதிகம் நம்ம கத்துக்கிறோம். சரியா? திருநீலகண்ட திருப்பதிகம் அப்படின்னு நம்ம இதை பார்க்கிறோம். சைவர்களுக்கு இரண்டு மந்திரங்கள், ரெண்டு கண்களை போல. ஒன்று ஐந்தெழுத்து மந்திரம். அதை நீங்க நம சிவாய அப்படி சொன்னாலும் சரி, சிவாய நம அப்படின்னு சொன்னாலும் சரி. நமசிவாய அப்படிங்கிறது
காலப்போக்கில் பக்குவப்பட்டு சிவாய நமன்னு தன்னா மாறும். நீங்களா மாத்த வேண்டாம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம அப்படி சிவாயன்னு மாறிடும். சிவாய நமன் மாறும். அதனால இதை பிரிலிமினரியாவும் அதை ஃபைனலாகவும் வச்சிருக்கிறாங்க. அதனால இதை பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். தூல பஞ்சாட்சரம். தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிவது, விசிபிளா இருக்கிறதுக்கு பேரு தூலம். அது சூக்குமம், இன்விசிபிள், அது ஒலியா இருக்கு. நமசிவாய என்பது நாம் பார்க்கிற உருவமாக இருக்கிறது. சிவாய நம என்பது ஒலியாக இருக்கிறது, பார்க்க முடியாது, ஒலியாக உணரப்படும். அதை சூக்கும பஞ்சாட்சரம், நுண்மை பஞ்சாட்சரம். இது பருமை பஞ்சாட்சரம், அது நுண்மை பஞ்சாட்சரம். இது ரெண்டு அடிப்படை தெரிஞ்சுக்கணும். சிவய சிவ, சிவ சிவ, இதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். ரெண்டு அடிப்படை, ஒன்று நமசிவாய, சிவாய நம. இது ரெண்டும் 5 எழுத்து மந்திரம், அவ்வளவுதான். இன்னொன்னு என்ன அப்படின்னா திருநீல கண்டம். இப்ப இந்த தம்பி இருக்கார், அந்த தம்பிக்கு நான் உங்களுக்கு பாட்டு சொல்லி தரேன்ப்பா. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணா மீறக்கூடாது. சைவத்துல இப்ப நம்ம சொல்றோம் அம்மா சத்தியமா, அப்பா சத்தியமெல்லாம் கிடையாது. சைவத்துல எது மேல சத்தியம் பண்ணுவாங்க? திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படி சொல்லிட்டா மீறவே கூடாது. இப்போ ஒரு இதுக்கு நம்ம சத்தியம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு திருநீலகண்டத்தின் மீது ஆணையா சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாயன்மார் இருந்தாங்க, அந்த நாயன்மாருக்கு பேரே திருநீலகண்டர். அவர் தான் சைவத்துல முதல் நாயனார். சைவத்துல யார் 63 நாயன்மார் இருக்காங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் யாரு? திருநீலகண்டர். இந்த பேர்ல 2 பேர் இருக்காங்க, குழப்பாதீங்க. ஞான சம்பந்தரோட போனவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் யாழ் வாசிக்கிறவர். இன்னைக்கு வயலின் மாதிரி வீணை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல யாழ்னு ஒரு இசைக்கருவி இருந்துச்சு. அவருக்கு பேரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவரு சட்டிப்பானை செய்கிறவர், குயவனார். அவர் தான் முதல் நாயன்மார் திருநீலகண்டர். இவரை பாடும்போது திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன்னே பாடுறார். குயவர், பானை செய்யறவங்களுக்கு என்ன பேரு? குயவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரு ஒரு தவறு செஞ்சுட்டார், மனைவிக்கு தெரியாம ஒரு தவறு செய்கிறார். செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி மனைவிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவங்க மனைவி என்ன சொல்லிட்டாங்க? இனிமேல் நீங்க என்னை தொடக்கூடாது, இல்ல என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்க வரார். எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம்னு சொல்லிட்டான். என்ன, நீ தீண்டக்கூடாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. எத்தனை வருஷம்? 40 வருஷம் தொடல. ஒரே அறையில இருந்தாங்க. என்ன குயவனார் வீடு என்ன மாட மாளிகையா இருக்கும்? ஒரு சின்னோண்டு ரூம், 2 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் படுத்து தூங்குறாங்க. ஆனா இவருடைய விரல் அந்த அம்மா மேல படல, அந்த அம்மாவுடைய விரல் இந்த இவங்க. தீண்டுதல்ங்கிறது தொடுதல் வேற, தீண்டுதல் வேற. தீண்டுதல் வேற, தொடுதல் வேற. நான் ஏன் சொல்றேன்னா, இல்ல தீண்ட பெறான்னு ஒரு வார்த்தை, அதுக்காக இந்த நாயனார் வரலாறு சொல்றேன். தீண்டுதல் வேற, தொடுதல் வேற. புரியுதா? தொடுதல் என்பது இப்படி தொடுறது, இப்படி தொடுவது, இப்படி தொடுவது. தீண்டுதல் என்பது சரியானது என்ன அப்படின்னா, இந்த சக்கரைப்பாகு காய்ச்சுவாங்க தெரியுமா? ஜிலேபிக்கு, ஜாங்கிரிக்கு, குலோப் ஜாமுனுக்கு, இதுக்கெல்லாம் சக்கரைப்பாகு காய்ச்சுவாங்க. அதுக்கு கம்பி பதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா தெரியுமா யாருக்காச்சும்? கம்பி பதம்னா அதை இப்படி கையை விட்டா பார்ப்பீங்க. எப்படி பார்ப்போம்? நான் கம்பி பதம் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு கதை. அது பதம் பார்த்துரும். அப்படி அப்படி தொட்டு இப்படி எடுத்து அப்படி எடுத்து பார்ப்போம். இதுக்கு பேர் தான் தீண்டுதல். தீண்டுதலுக்கு சரியான உதாரணம் கம்பி பதம் பார்க்கறது. இது கைய பதம் பார்க்கறது. மொத்தமா தொட்டீங்கன்னா அது தொட்ட மாதிரியும் இருக்கும், சுட்ட மாதிரியும் இருக்கும், சுடாத மாதிரி இருக்கும், கொப்பளிக்கும் கொப்பளிக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கு பேர் தீண்டுதல்னு பேரு. பாம்பு கொத்திட்டு அதுலயே வாய வச்சிட்டு இருக்காது, அதான் அரவம் டொப்புன்னு போட்டு எடுத்துரும். அதுக்கு பேர் என்னது? தீண்டுதல்னு பேர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாம்பு கொத்துறதுக்கு பேர் என்னது? பாம்பு தீண்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தீண்டுதலுக்கும் தொடுதலுக்கும் முழு வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? தொடறதுக்கு இல்ல, தீண்டவே கூடாதுட்டாங்க. தப்பி தவறி கூட விரல் கூட பற்றக்கூடாது. எவ்வளவு பெரிய கொடுமை! 2 பேருக்கும் சின்ன வயசு. திருநீலகண்டத்தின் ஆணைட்டாங்க. இவர் சிவனடியார். சரிம்மா, அவங்க சொல்லும் போது என்னைன்னு சொல்லலையா, எம்மைன்னு சொன்னதுனால வேற எந்த பெண்ணையுமே தீண்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ப்ளூரலா சொல்லிட்டாங்க.
எம்மை அப்படின்னு சொல்லிட்டதுனால என்னைன்னு சொல்லியிருந்தா சரிப்போ நீ இல்லைன்னா என்ன எனக்கு அப்படின்னு ஒரு திருநீலகண்டர் மாறல, மனம் மாறல. என்ன சொல்லிட்டாரு? எம்மைன்னு சொன்னா அவங்கள மாதிரி இருக்கிற பெண் இனத்தையே தீண்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ரெண்டு இவங்களுக்கும் வயசாகி 2 கரடு கட்டி ஆயிடுச்சு. வயசாகி 2 கரடு கட்டு 40, 50, 50 வயசு கட 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 கடன்னு தண்ணி கேட்டு. ஆனா அந்த அம்மா எல்லாம் செய்யறாங்க, பக்கத்து வீட்டுக்கு தெரியாதான் இந்த விஷயம். இப்ப அப்படி இல்லை, வீட்டுல ஒரு சாதாரண விஷயம் அது முதல்ல தெரியுது பக்கத்து வீட்டுல தான், அப்புறம் தான் நமக்கே தெரியும். புரியுதா? அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு போயிடுச்சு. எதுவுமே இன்னைக்கு ரகசியம் கிடையாது, இன்னைக்கு எதுக்குமே ரகசியம் கிடையாது. கணவன் மனைவி கிடையலன்றது இன்னைக்கு அந்த ஒரு அந்யோன்யம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நீயா நானா பேர் வைக்கும் போது நீயா நானான்னு தானே வைக்கிறான் டிவிலேயே. அப்படிதான் இன்னைக்கு வீட்லயும் இருக்கு, நீயா நானா. பார்த்துருவோம். என்ன நீ 10 ரூபா சம்பாதிச்சுனா 15 ரூபா சம்பாதிச்சு காட்டுவா, நீ என்ன படிச்சிருக்க, நான் அது மாதிரி அதுக்கு மேல படிச்சு காட்டவா, நான் அதுக்கு மேல உழைச்சு காட்டுவான்னு போட்டி. குடும்பத்துல போட்டி இருக்கு. எங்க தோக்கணும்னா குடும்பத்துல தோக்கணும், எங்க ஜெயிக்கணும்னா வெளியில ஜெயிக்கணும். நீங்க வெளியில தோத்துட்டு குடும்பத்துல ஜெயிச்சுட்டு நான் பெரிய வீர சூரி அப்படின்னு சொல்லினா பிரயோஜனம் இல்லை. எவன் குடும்பத்தில் தோற்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். வச்சுக்கோங்க, இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க. அங்க நீங்க மல்லு கட்டினீங்கன்னா 0 நீங்க வாழ்க்கையில. நீங்க வெளியில எவ்வளவு வெற்றி பெற்றாலும் அதை கொண்டு போய் யார்கிட்ட சொல்லுவீங்க? வெற்றியை போய் யார்கிட்ட சொல்றதுக்கு யாரும் ஒருத்தர் கேட்கறதுக்கு ஒண்ணு வேணும்ல. அந்த மனைவி எல்லாம் செய்வாங்களாம் அவருக்கு. அருமையா சமைக்கிறதுல இருந்து எல்லாம், தண்ணி கேட்டா தண்ணி, வெந்நீர் வைக்கிறதுக்கு குளிர் காலத்துல வெந்நீர் வச்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணிவிடுவாங்க. என்ன வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கணும், சாப்பாடு எடுத்து போடுவாங்க எல்லாம். இப்படி வயது 2 கிளடாயிடுச்சு. செம்ம கிளடு. கட 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 கடன்னு பழைய அம்பாசிடர் வண்டி மாதிரி 2 ஓடிட்டு இருக்கு. புரியுதா? அப்ப சிவபெருமானுக்கு இது பொறுக்கல. இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? எப்பயுமே கெட்டவன் திருந்தனான்னு வச்சுக்கோங்களேன், அவனை மாதிரி ஒரு ஞானி இருக்க முடியாது. 2 கட்டாதான் மதில் மேல் புனையா இருக்கும். இப்படியும் தாவும் இப்படியும் தாவும். ஒண்ணு கெட்டவனா இல்ல நல்லவனா. கெட்டவன் நல்லவன் ஆயிட்டான்னா அவனோட ஒரு ஞானியை பார்க்க முடியாது. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, சிவனடியாரா வர்றார். வந்து ஒரு ஓடு கையில வச்சிருக்காரு. அந்த ஓடு அவருக்கு ரொம்ப பத்திரமா கழுவி வச்சிருக்காரு. அந்த ஓடை அவர் கைலாயத்துக்கு போறாரு. போகும்போது இந்த ஓடு ஏதாச்சும் உடஞ்சி போயிடுச்சா என்ன பண்றாரு? நீங்க கேட்பீங்க, அது ஓடு தானே. ஒவ்வொருத்தருக்கும் எது முக்கியம்னு நமக்கு தெரியாது. எது முக்கியம் தெரியாது. எங்க அப்பா ஆசையா கொடுத்த ஒரு இது நான் வச்சிருக்கேன், அதை எடுத்து ஏதாச்சும் எங்க வீட்டுல காணடிச்சிட்டாங்களா இல்ல இது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஏன்னா அந்த பொருளின் மீது மதிப்பு இல்லை, அவர் கொடுத்தாருன்ற மதிப்பு இருக்குல்ல. அது மாதிரி இவர் அந்த ஓடை என்ன. அப்ப இவர் வீட்டுக்கு வர்றாரு. யாரு? திருநீலகண்டர் வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே நம்ம கைலாயத்துக்கு போயிட்டு வரேன், அது வரையும் இந்த ஓடை பத்திரமா வச்சுக்கிறியா? வச்சுக்கிற சாமி, பெரிய விஷயம், நான் வச்சுக்கிறேன், கொடுங்க. இந்த ஓடை எடுத்துட்டு போய் வீட்டுல தங்க நகை வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு பெட்டி. அவர்கிட்ட தங்க நகை கிடையாது, அவர்கிட்ட இருந்த உயர்ந்த பொருளா இருந்துச்சு. எடுத்து எல்லாத்தையும் வெளியில கிடைச்சிட்டாரு. அவர்கிட்ட என்ன உயர்ந்த பொருள் இருக்கும், சட்டி பானை செய்யறவர்கிட்ட எடுத்து எல்லாத்தையும் வெளியில கிடைச்சிட்டு இந்த ஓட்டத்துக்கு உள்ள வச்சுட்டாரு. சுத்தி நல்லா துணியெல்லாம் வச்சு, ஓடு இப்படி ஆடினா கூட எதுவும் ஆகக்கூடாதுன்னு துணியெல்லாம் வச்சு பிரமாதமா கொலு பொம்மை பேக்கிங் மாதிரி பண்ணி வச்சுட்டார். சாமியார் கிளம்பி கைலாயத்துக்கு போறேன்னு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். எப்பா நான் ஓடு கொடுத்தனே கொடு. போய் திறந்தா பூட்டினபடியே இருக்கு. எப்பேற்பட்ட திருடம் பாருங்க சிவபெருமான். அதனாலதான் முதல் பாட்டிலே திருடன்னு சொன்னார். உள்ளம் கவர் கல்வன்னார். சிவபெருமான மாதிரி உலகத்திலேயே ஒரு திருடம் கிடையாது. பூட்டினபடியே இருக்கு, சாவி விட்டு தான் இருக்கு. ஆனா டூப்ளிகேட் சாவி சிவபெருமான் செஞ்சுட்டு தான் இவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியும். திறந்து பார்த்தா வைக்க இருக்கு, சுத்தி வச்ச துணி அப்படியே இருக்கு, ஓட்ட காணோம். பகீர்னு ஆயிடுச்சு. வந்து கெஞ்சுற, நான் பானை செய்யறவர், வாழ்க்கையிலேயே மாஸ்டர் பீஸா ஒரு பானை உங்களுக்கு ஓடு செஞ்சு தரேன், சூப்பரா. அந்த ஓடு நீ என்ன சொல்லி வாங்கின? இந்த ஓட்டை தரேன்னு சொல்லி. இந்த ஓடு உயர்ந்த ஓடு, இந்த ஓடு வந்து மிக விலை மதிப்பில்லாதுன்னு சொல்லி நீ ஏமாத்திட்ட என்ன அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு தாங்கல. நான் ஏமாத்தலைன்ற. சரி நீ ஏமாத்தல, உன் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லுன்ட்டு. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ற. சரி சத்தியம், கையில் அடிச்சு சத்தியம் பண்ணணும். எப்படி தொடர்றது? அப்ப அவங்க பொண்ணு கை இப்படி வச்சாங்க, இவர் இப்படி வச்சாரு. இந்த நடுவில் என்ன, நான் போயிட்டு வரதுக்கு இடைவெளியா? விலை உயர்ந்த ஓட்டை நீ எடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னோடனே அவரால் தாங்க முடியல. சத்தியம் பண்ணணும் போது சத்தியம் இடைவெளி வைக்கிறார். நீ சரிப்பட்டு மட்டும் வர மாட்ட, தில்லையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்கிட்ட போவோம் வா, வழக்க நீதிபதிகிட்ட கொண்டு போயிட்டார். சாமி ஏன் ஓட்டம் திருடிட்டு தர மாட்டேன்னா சத்தியம் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிறான். அப்ப நீதிபதிகளுக்கு இந்த கதையை சொல்ல முடியாது. ஏன்னா அயலவர்
அதாவது இந்த பிரச்சனை அயலவர் அறியாமல்னு சேக்கிழார் சொல்லுவார். யாருக்கும் சொல்லாம வேற இருக்கிறாங்க. அப்ப சரி, ஒரு தீர்வு, நான் அவளை தொட முடியாதுங்க, காரணம் சொல்ல முடியாது, இது சிவரகசியம், மகா ரகசியம். சரி, ஒரு இது பண்ணுங்க, ஒரு குச்சி கையில பிடிச்சுக்கோங்க. குச்சை கையில பிடிச்சுக்கிட்டு இந்த குளத்துல மூழ்கி எழுந்து நான் எடுக்கலன்னு சத்தியம் பண்ணா நம்புறாங்க. ஐயா சிவனடியார் நம்புறீங்களா? உறுதியா நம்புறேன், நீதிபதிகளே சொல்லிட்டீங்கன்னு சொன்னோடனே 2 வயசான தம்பதிகளும் அந்த குச்சியை பிடிச்சிட்டு குளத்துல முழுகினாங்க. முழுகி எந்திரிச்சா 2 பேர் கை ஒன்னா இருக்கு, பழைய இளமையோடு எழுந்தார்கள். இன்றும் சிதம்பரத்தில் அந்த கோயில் இருக்கிற, கோயிலுக்கு பேரு இளமையாக்கினார் கோயில். சிதம்பரம் போன பல பேர் அந்த கோயில் எங்க இருக்குன்னே தெரியாது. சிதம்பரத்துக்கு போவோம் வந்துருவோம், சிதம்பரத்துக்கு போவோம் வந்துருவோம். நேர மேற்கு சன்னதி பின்னாடி ஒரு சாலை செல்லும். மேற்கு சன்னதி இருக்கு இல்லையா, சிதம்பரத்தினுடைய மேற்கு சன்னதி, அந்த கோபுரவாசலுக்கு அப்படியே வெளியில போனீங்கன்னா என்ன இருக்கு? இளமையாக்கினார் கோவில் இருக்கிறது. இன்னமும் அந்த கோவில் இருக்கு. திருநீலகண்டருடைய திருக்கோயில் இருக்கிறது. அந்த கோவில்ல தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. எதுக்கு சொல்ல வரேன்? திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்னா மீற மாட்டார்கள். அது சிவம் தான் அந்த ஆணையை மீற வைக்க முடியுமே தவிர மனிதர்களால் அந்த ஆணையை மீற முடியாது. ஏன்னா சிவத்தின் மீது சத்தியம். அதனால சிவமே அவர்களை என்ன பண்ணிச்சா? சேர்த்து வைத்தது. இழந்த இளமையும் திரும்ப மீட்டு கொடுத்தாங்க சாமி என்று திருநீலகண்டருடைய முதல் தொண்டருடைய வரலாறு சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்துல ரொம்ப அழகா சொன்னார். நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இந்த பாட்டினுடைய பொருள் நாம சிந்திக்கலாம். திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன்னு சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் திருநீலகண்டமேன்னு முடிச்சா அது கவிதை ஆயிடும், பாட்டாயிடும். மந்திரமா சொல்லும் போது அதை மாற்றக்கூடாது. அதனால என்ன பண்றாரு? திருநீலகண்டம்னு முடிக்கிறார். இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப நம்ம முதல் பாட்டு பாடணும். பாரூர் பாடலார் பேரார் இன்பமே அப்படின்னா மே ஏன்னு முடியுது பாருங்க. பாட்டு கவிதைனா எப்படி முடியும்? ஏகாரத்துல முடியும். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே இல்லையா? எந்த பாட்டு வேணா எடுத்து பாருங்க, கூற்றாயன வரல எடுத்து பாருங்க, எந்த பாட்டு எல்லாமே ஏகாரத்துல முடியும். பித்தா பரிசுடியை எடுத்து பாருங்க, அத்தா உனை உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே, இப்படி முடியறதுக்கு பேர் தான் கவிதை. ஆனால் இது மந்திரத்தை வைப்பதால் என்ன பண்ணிட்டாரு? திருநீலகண்டம். திருநீலகண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதன் மீது ஆணையாக சொல்கிறேன், இதன் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களுடைய தீவினை போகும், இதன் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களுக்கு முக்காலத்திலும் வினை வராது, இதன் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களுக்கு நோய் வராது, இதன் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களுக்கு சிலை போன்ற கல் போன்ற தீவினை வராது, இதன் மீது ஆணையாக சொல்கிறேன். எதன் மீது? திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி துன்பத்தில் அடைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். சரி, இப்ப நாம படுகின்ற அத்தனை துன்பத்திற்கும் அனுபவிக்கிற அத்தனை இன்பத்திற்கும் நாம் செஞ்ச வினைகள் தான் காரணம். இதுதான் முதல் வரியில சொல்ற. அவ்வினைக்கு இவ்வினை. எதுவுமே செய்யாம வரதில்லை. இப்ப தேநீர் இருக்கு, தேநீர் அப்படின்னு வந்துருமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? தேநீர் நீ செய்திருக்க வேண்டும், செய்தால் உனக்கு வரும். அப்ப இதற்கு முன் நாம் செய்தது நமக்கு திரும்ப வருகிறது. இதுதான் நியூட்டனுடைய லா. எதை நீ செய்கிறாயோ அதற்கு மறுமுனையில் எதிர் விசை சமமான விசை உன்னை நாடி வரும். 3வது விதி, நியூட்டனுடைய 3வது விதி என்ன சொல்லுது? ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவி. தெரிஞ்சுக்கோ, முதல்ல புரிஞ்சுக்கோ. அது உண்மைதான், இல்லை நான் சொல்லல. சரி, ஐயோ நமக்கு இப்படி வினை வந்துருச்சே, நம்மளை கஷ்டப்படுறோமே, நம்ம இப்படியே தான் இருக்கணும் போல இருக்கு, சரி கஷ்டத்திலே இருந்துரும், அப்படி இருந்துடாத, அது உனக்கு ஊனம் அப்படின்னு. அதுல இருந்து வெளியில வா, உன் கஷ்டத்துல இருந்து நீ வெளியில வா, துன்பத்துல இருந்து வெளியில வா. உய்வினை, உய்வினைன்னு அதுல இருந்து நான் எப்படி விடுபடுவது? அதை நினைக்காம இருக்கிறது தான் உனக்கு ஊனம்னு சொன்னார். உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனம் அன்று. ஊனம்னா என்ன? குறை. உனக்கு எது குறை? சொல்யூஷன் கண்டுபிடிக்காமலேயே சிக்கல்ல இருக்கிறது தான் உனக்கு ஊனம். சொல்யூஷன் என்ன? கண்டுபிடிக்க முடியலையா? நான் சொல்றேன் உனக்கு. கைவினை செய்து உழவார தொண்டு செய், அடியார் தொண்டு செய், திருமுறை பாடு, இந்த தொண்டுகள் எல்லாம் செய். கைகளால் செய்யக்கூடிய நல்ல வினைகளை செய். கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும்.
ஒரு தொண்டு செய்து சாமி கும்பிடு, சும்மா போய் சாமி கும்பிடாது. என்ன செய்ய? ஒரு தொண்டு. போற வழியில ஒரு ஓட்டாஞ்சல் கிடக்கு, எடுத்து போட்டு கோயிலுக்கு போ, அவ்வளவுதான். தொண்டுன்னா உடனே பஸ் நிறைய ஆளை ரொப்பிட்டு உழவாரம் செய்ய போறோம் ஆன்னு கத்திட்டு ஆரவாரமா போறது மட்டும் இல்ல, அது தப்புன்னு சொல்லல, அது மட்டும் தொண்டு அல்ல. நீ போற பாதையில ஒரு ஓட்டாஞ்சல் கிடக்கு, ஒரு கண்ணாடி துண்டு கிடக்கு, எடுத்து அப்படி ஓரம் போடுற பாரு, அதான் உழவாரம். போற வழியில ஒரு அடியார் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் அப்படி கூட்டிட்டு கைத்தாங்களா கூட்டிட்டு கோயில் நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன் நீங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறது ஒரு தொண்டு. ஏன் நம்ம கூப்பிட்டா அவனும் வரேன்றான், சத்தம் போடாம போயிட்டு வந்துடும். அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நான் வரேன்னுவான், உங்க கூட நானும் வந்துடலாமா அப்படின்னு கேட்பான். சத்தம் போடாம போயிட்டு கேட்டுருக்கலாமே, நானும் போயிருக்கணும், கூட்டு போயிருப்பேனே, அது வந்துட்டு சொல்லுவான். அதுதான் ஞானசம்பந்தர். கைவினை செய்தம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை திண்ட பெறா திருநீலகண்டம். இந்த செய்வினைங்கிறது வினைத்தொகைன்னு பேர் தமிழ்ல. இறந்த காலத்துக்கும் பொருந்தும் செய்த வினை, நிகழ்காலத்துக்கும் பொருந்தும் செய்கின்ற வினை, நாளை வருகாலத்துக்கும் பொருந்தும் செய்ய போகின்ற வினை. அதனால அதுக்கு பேரு செய்வினைன்னு வச்சார். இப்ப இது பொது. ஞானசம்பந்தனுடைய பாடல்கள்ல பெரும்பாலான பாடல்கள் முதல் பாடல் பொதுவா இருக்கும், அடுத்தது அதை ஸ்பெஷலா சொல்லுவார். கைவினைன்னு சொன்னாரா, அது என்னன்னு அடுத்த பாட்டுல சொல்றார். சரி நீங்க பூ கொண்டு போய் சாமி கொடுக்கணும், அவ்வளவுதானே. எப்பா பூ எவ்வளவுப்பா? முழம் 20 ரூபாவா, 2 முழம் கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய் இந்தா நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஜாதியில இருந்து குளம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன் வெந்து நூலா போடுவான். அதை சொல்லல, நீ பூவை சாமிக்கு எடுத்துட்டு போறல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யணும் அப்படின்னாரு. என்ன? நீ செடி வளர்த்து பூ பூத்து அந்த பூவை பறிச்சுட்டு போ, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல செடி வளர்க்கறதுக்கு உதவி செய். காவினை இட்டும் நீ பூங்காவை அமை, அப்பதான் உனக்கு பூ பறிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. சரி அப்படித்தானே, ரைட்டு. உடனே ஒரு போர்டு வச்சு டொனேட்டட் பை அப்படின்னு வச்சிடறான் பாருங்க. ஒரு செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மறுநாளே ஊத்த மாட்டான், முதல் நாள் ஊத்துற மாதிரி ஒரு போட்டோ, தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு போட்டோ பேப்பர்ல வந்துடும். இந்த நிறுவன இவர் 10 இடங்களில் மரக்கன்று நட்டார், அடுத்த ஆண்டு அதே இடத்துல நடுவார், அதற்கு அடுத்த ஆண்டு அதே இடம் நடுவார் அப்படின்னு என்ன இருக்கும்? ஒரு ஆண்டு அந்த இடத்துல மரக்கன்று முளைக்கவே இல்லை. அவர் நட்டிருந்தாருன்னா 5 வருஷத்துல இந்த மரம் வந்திருக்கணும்ல, வருஷம் அங்கேயே நட்டுட்டு இருக்காரு, போட்டோ மட்டும் தான் வருது, மரம் வரல. அப்ப தண்ணீர் ஊற்றுவதற்கான குளத்தை அங்கே நீர்நிலைகளை ஏற்படுது. இந்த காலத்துல ஒரு பைப்பு போடு, அதுக்கு செலவு பண்ணு. தண்ணிக்கு குளம் இருக்கா, குளத்தை தூர்வாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. தண்டியடிகள் செய்தார் அதை, திருப்பூர்ல நந்தனார் செய்தார் அதை செய்யறாங்க இன்னைக்கு. அதை சொல்றார், காவினை இட்டும் குளம் பல தொட்டும். இத ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான்னு செய்யாத கட்டாயத்தின் பேர்ல. இல்ல நல்ல சிவன் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு பொழுதன்னைக்கு இதே மாதிரி செஞ்சு வச்சு தொலைவுமே அப்படின்னு செய்யக்கூடாதான். கனி மனத்தால் ஆசையா செய்யணுமா. எப்படி சொல்றாரு பாருங்க, சாமிக்கு செய்யும் பொழுது அடியார்களுக்கு செய்யும்போது எப்படி செய்யணும்? ஆசையா செய்யணும். கனிமனத்தால் சும்மா பாட்டு கேட்டுட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு ஆளுமா டோலுமான்னு கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்க கூடாது. என்ன சொன்னாரு? சிவபெருமானை நினைத்து செய்யணும்னாரு. செய்யற காரியமும் நல்ல காரியமா இருக்கணும், நல்ல மனசோடையும் செய்யணுமா, நல்லதை கேட்டுட்டு செய்யணும், சொல்லிட்டு செய்யணுங்கிறார். ஏவினையால் எயில் 3 எரித்தீர் என்று இருபொழுதும் அப்புறமா பூவினை கொய்துன்னார். முதல்ல பூச்செடி வச்சு தண்ணி ஊத்தி பெருமான் பேரை சொல்லி அதை வளர்த்தி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு 3வது வரியில? பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம், அப்படி வேண்டிக்க உனக்கு கிடைக்கும். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இப்ப இந்த செய்வினைன்னு சொன்னாரா, அதுல நல்வினை இருக்கு தீவினை இருக்குல்ல. இப்ப எது நமக்கு முதல்ல போகணும்? தீவினை முதல்ல போகணும். இப்ப பாருங்க, முதல் பாட்டு பொது, அடுத்த பாட்டு சிறப்பு. முதல்ல என்ன சொல்லிட்டாரு? தீவினை அதுல இருந்து பிரிக்கிறார். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். தீவினை அப்படி பக்கத்துல பார்த்துட்டு, ஓ இவரா வர நன்றி வணக்கம்னு போயிடுமா. தீண்டது கூட முடியாதான், தொடுவதில்லை, தீண்டது கூட முடியாது. அடுத்த பாட்டு, முளைத்தடம் மூழ்கிய போகங்களும். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலகட்டம் வரையும். அதற்கப்புறம் என்னது? அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம்னு பேர், இல்லறத்துறவு. இதுலயே மூழ்கி போயிடக்கூடாது. கணவன் மனைவியா வாழலாம் ஒரு இளமை காலத்துல, ஒரு காலகட்டம் வரையும், குழந்தைகள் வளர்கின்ற வரையும் ஒரு நிலையில் நாம் மகிழ்ச்சியா வாழறது தப்பு கிடையாது. ஆனா அதுலயே மூழ்கி, இப்ப பாருங்க பேப்பர்ல எடுத்தோம்னா எத்தனை அந்த பெருந்திணைன்னு தமிழ் அதை குறைவாக சொல்வார்கள். மிக வயதானவர்கள் ஒரு சின்ன குட்டி குழந்தைகிட்ட பிரச்சனை பண்ணி மாற்றுறது, போக்சோ சட்டம் இதெல்லாம் வருது. பார்க்கும்போது நமக்கு அருவருப்பா இருக்கு, கேட்கறதுக்கு நமக்கு நாராசமா இருக்கு. அப்ப அந்த வயதிலும் உனக்கு ஒரு மன அடக்கம் வரல பத்தியா?
உன்னுடைய அந்த மன அடக்கம் இல்லாத காரணத்தினால் எவ்வளவு சமூக சீர்கேடுகள் அடைகிறது. இதை சொல்ற, முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம், பெண்ணாசையால் விளைவது, மண்ணாசையால் விளைவது, மற்ற எவையும் எல்லாம், இதெல்லாம் என்னது? விளைத்தலை யாவனம் கொண்டு எமை ஆண்ட விரிசடை. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நிறுத்திட்டு எங்களை தப்பு பண்ணாம பார்த்து காப்பாத்திய சுவாமி விரிசடை உடைய சடை உடைய பெருமானே, இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையது. நீ என்ன பண்ற? கையில சூலாயுதம் வச்சிருக்கிற, பார், ஆணவம் கண்ணும் மாயை மூணுத்தையும் எரிச்சிருவேன், தொலைச்சிருவேன், ஒழுங்காரு அப்படின்னு சாமி என்ன பண்றாரு? கையில ஆயுதத்தை வச்சிருக்கிறாராம். தண்டும் மழுவும் இவையுடையீர் சிலைத்தமை தீவினை திண்டப்பெறா. அந்த மழுவை வைத்து எங்களை காப்பாற்று. எப்படி காப்பாற்று? கல்லு மாதிரி இறுகி போயிருக்கிற வினையை தூள் தூளாக எங்களுக்கு, சிலைனா கல்லுன்னு அர்த்தம். சிலை, கற்சிலைன்னு சொல்றோம் பாருங்க, அதை 2 தடவை சொல்றோம் நம்ம, வட்டு ஆனாங்கிற மாதிரி. கற்சிலைன்னு சொல்றதுங்கிறது என்னது? வட்டு ஆனாங்கிற மாதிரி. சிலைனாவே கல்லுல செய்யறதுக்கு பேர் தான் சிலை. நம்மால் வந்து ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு திருமண விருதுல எனக்கு சால்ட் உப்பு வைக்கலன்னாங்க. எனக்கு புரியல. சால்ட் உப்பு அப்படின்னா தூள் உப்பான். சால்ட் உப்புனா தூள் உப்பான், வெறும் உப்புனா கல் உப்பான். கண்டுபிடிச்சிருக்கான். உலகத்திலே இப்படி ஒரு அறிவாளியை நீங்க பார்க்கவே முடியாது. சால்ட் உப்பு வைக்கவே இல்லை அப்படின்னாங்க. ஒரு இலையில விட்டு போச்சு, அதுக்கு பேரு சால்ட் உப்பு. ஒயிட் ரைஸ் கொண்டு வா. நான் உண்மையிலேயே அங்க பரிமாறுறவங்களா இருந்தா அரிசியை கொண்டு தலையிலேயே போட்டுருவேன், சட்டியோட போட்டுருவேன். நல்ல தமிழ்ல பேசுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ்னா என்ன அர்த்தம்? வெள்ளை அரிசின்னு அர்த்தம். அரிசியை கொண்டு வந்து கொடுத்துடணும்ன்ற நான் கல்யாணம் விடா போச்சு, ஒன்றும் சொல்ல முடியல இல்லையா? ஒயிட் ரைஸ் அப்படியே எல்லாம் அப்படியே ஆல்பர்ட் கில்பர்ட் வம்சாவளி இங்கிலாந்துல நேர பொத்துன்னு வந்து குதிச்சிருக்காங்க பாராசூட்ல. ஃபிளைட்ல வந்தா கூட லேட் ஆயிடும், பாராசூட்ல வந்து நேர குதிச்சவங்க பாருங்க. எப்படி நம்ம வந்து நம்ம மொழியில எப்படி ஞானசம்பந்தர் பாடி வச்சிருக்கிற. சரியா? பாருங்க. அடுத்தது சிலைனாவே என்னது? கல். சிலாசாசனம், கல்வெட்டுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேரு? சிலாசாசனம். சிலை கல்லில் எழுதுறதுனால. விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று சிவபெருமானை போற்றுகின்றார்கள் என்று புகழப்படும் புண்ணியராக சிவபெருமான் இருக்கார். மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் வானவர்களும் போற்றுகிறார்கள். கண் இமையாதன 3 உடைய சிவபெருமான் இமைக்காத கண்ணு 3 வச்சிருக்காரு. ஏன்னா 3மே 3 சுடர். இது அக்னி, இது சூரியன், இது சந்திரன். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. இந்த 3ம் இமைக்காதது இல்லையா? நமக்கு தான் சூரியன் மறையுது, சூரியன் தொடருது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் மறையவும் இல்லை, சூரியன் உதிக்கவும் இல்லை, பூமி தான் சுத்திட்டு இருக்குது. அதனால சிவபெருமானுடைய கண்களாக அவை இருக்குதுன்னா என்ன பொருள்? அது இமையாத கண்கள்னு சொன்னார். கண்ணிமையாத 3 உடையீர் கடல் அடைந்தோம் திண்ணிய தீவினை. திண்ணிய என்றால் திண்ணியன நிலைய அழுத்தமா உட்கார்ந்து இருக்கிறது. திண்ணிய தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அடுத்து சொன்னார், மற்றினை இல்லா மலை திரண்டன்னத்தின் தோல் உடைய பெருமானே, உன்னுடைய தோள்கள் எல்லாம் மலை போன்ற தோள்கள். என் திசை ஆடி நின்று, பெருமான் வந்து 8 தோள்கள், என் தோல் வீழ்ச்சி நின்று ஆடும் பெறான்னு சொல்லுவார். நல்ல திண்மையா மலை போன்ற தோள்களை உடையவன் நீ. அந்த தோல் வலிமையால் எங்களை போல சின்ன புழு பூச்சி மாதிரி இருக்கிற ஆளுங்க நாங்கெல்லாம் நண்டு சுண்டா இருக்கிறோம். எங்களையும் நீங்க என்ன பண்ணி இருக்கிற? கிட்டமை ஆட்கொண்டு, கிட்டகவான்னு சொல்லி ஆட்கொண்டு எங்களை பத்தி விசாரிக்காம இருக்கிறியே, எங்களை காப்பாத்தாம இருக்கிறியே. கேளாது ஒழிவது தன்மைக்குள்ள உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இதெல்லாம் அழகாங்கிற. எங்களை ஆட்கொண்டவன் நீ, ஆட்கொண்டுட்டு எங்களுக்கு தீவினை வரும்பொழுது, துன்பம் வரும்போது பார்க்காம இருக்கியே சாமி அப்படின்னு கேட்கிற. செற்றவை தீவினை, சொற்றுணை வாழ்க்கை துறந்தும் திருவடியே. எல்லாரும் சொல்ற வாழ்க்கையை விட்டுட்டு உன் பின்னாடி வரும் அடியார்களா. சொற்றுணை வாழ்க்கை துறந்து, இந்த உலகம் சொல்லுகிற வாழ்க்கையை துறந்து அப்படின்னு பொருள். திருவடியை அடைந்தோம் செற்றமை தீவினை திண்டம். எங்களை தீவினை ஜெயிச்சிடக்கூடாது, நாங்க அதை ஜெயிக்கணும். செறுதல்னா போர், சண்டை. அடுத்தது மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி. என் ஆவியை என்ன பண்ற? உன்னுடைய நினைவு இருக்குமாறு உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து அந்த உயிர்ல கருத்திருத்தினர். திருவாசகத்துல உளம் மன்னி இல்லையா? திருத்துருத்தி மேயானேன்னு சொன்னார். யாரு? திருவாசகத்துல. உருத்தெரியா காலம்னா வெளியில சுத்திட்டு இருக்கும் போதே என்னுடைய கருவை திருத்தி விட்டாய். என் கருவை என்ன பண்ணிட்ட? திருத்திட்டாராம். புரியுதா? அப்படி சுவாமி வந்து என்ன பண்ணாராம்? அந்த மறக்கும் மனத்தினை மாற்றி சிவபெருமானையே நினைக்கக்கூடிய மனமா மாத்திட்டார். என் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கே பிழையாத வண்ணம். பிறப்பில்லாத பெருமான், பிறவாயாக்கை பெரியோன்னு சிவபெருமானுக்கு பேர். அந்த பெருமானுடைய திருவடிக்கே பிழையில்லாத வண்ணம் நம்மளை மாத்தினவர் நீ.
பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்துதும் பணியடியும் சிறப்பிலி தீவினை. தீவினைக்கு என்ன சிறப்பு இருக்க போகுது? சிறப்பு இருக்குமா? தீவினைக்கு தான் சிறப்பு இருக்குமா? அவரு ரொம்ப அழகா போய் சொல்லுவார். அவர் திருடினார்னா அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு யாராச்சும் தீவினை அப்படி பாராட்டுவோமா? அவர் இந்த மாதிரி இத்தனை இல்லங்களில் திருடிய காரணத்தினால் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. திருட்டு செம்மல், பொய் புழுகு வேந்தர் அப்படின்னு ஏதாச்சும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. சிறப்பில்லாத தீவினையா, சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா. எதெல்லாம் சிறப்பு இல்லையோ அதெல்லாம் தீவினைன்ட்டு. நீங்க எதெல்லாம் சிறப்பு இல்லைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நமக்கு வேண்டாது, சிறப்பு இல்லாதது, அது என்ன தீண்டவே கூடாது. புகைப்பழக்கம் சிறப்பில்லாதது வேண்டாம், மதுப்பழக்கம் சிறப்பில்லாதது வேண்டாம், பொய் சொல்றது சிறப்பில்லாதது வேண்டாம், திருடுறது சிறப்பில்லாதது வேண்டாம், பஞ்சமா பாதகங்கள் சிறப்பில்லாதது, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், தீண்டவே கூடாது. திருநீலகண்டத்தின் மீது ஆணையா தீண்டக்கூடாதுன்னு. அடுத்த பாட்டு அருமையான. கருவை கழித்துட்டு வாழ்க்கை கடிந்தோன் கடலடிக்கை. இனிமேல் பிறக்கவே கூடாதுன்னு உன்னுடைய திருவடிக்கு வந்திருக்கிறோம். கருவை திருப்பி திருப்பி நாங்க கருவூர்ல வந்து பிறக்க கூடாது. கருவூருங்கிறது இதுதான், அந்த கருவூர்ல நீங்க அப்படி நினைக்க கூடாது. கருவூருங்கிறது எது? கருப்பை. உருகி மலர்கொடு வந்துமை ஏத்துதும் நாமடியும் செருவில் அரக்கனை சீரில் அடர்த்தவர். அரக்கனை, ராவணனையே நீ என்ன பண்ண? தப்பு செஞ்சதுக்கு தண்டிச்சு அவங்களுக்கு அருள் செய்த, ராவணனுக்கே அருள் செஞ்ச நாங்க அடியார், எங்களுக்கு நீ இப்படி தண்டனையை கொடுக்கலாமா, துன்பத்தை கொடுக்கலாமா சாமி? எங்களுக்கு அருள் செய்யக்கூடாதா? ராவணனுக்கே செஞ்சல்ல, அவன் தீயவன், அரக்கன். அரக்கனையே என்ன பண்ண? நீ அவனுடைய ஆற்றல் அழித்து அவனுக்கு அருள் செய்தாய். அடுத்து சொன்னார், திருவிழி தீவினை. நீ இல்லாத தீவினை எனக்கு வரக்கூடாதுன்ட்டு. நீ எதுலாம் இல்லையோ அந்த தீவினை எனக்கு எதுவுமே வேண்டான்ட்ட. எவ்வளவு பெரிய விஷயம்! இன்னைக்கு நான் சொல்ற கருத்து அருமையான கருத்து. நீ இல்லாதது எனக்கு தீவினைன்ட்டு. நீ இல்லாதது எனக்கு சிறப்பு இல்லாதது, நீ இல்லாதது எனக்கு வேண்டாம், இறைவன் இல்லாதது எனக்கு வேண்டான்ட்டார். இதுக்கு ஒரு சின்ன கதை. இந்த குழந்தைகள் இருக்குன்னா கதை சொல்லணும் இல்லையா? நேரம் அப்படி. ராமன் வெற்றி பெற்று பட்டாபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கொடுத்தான். அங்கதன் வந்து, உங்களுடைய அந்த உடைவாளை நான் வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கிட்டுமா? சரியா? உங்களுடைய அந்த இது இருக்கு அரியணை, அதை நான் கொஞ்சம் தாங்கி பிடிச்சுக்கிறேன். அனுமான் கேட்டார். சரி வச்சுக்கோ. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கொடுத்தார், எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்தார். எப்படி சொல்றாரு? இதற்கு முன்னாடி எல்லாரும் கேட்டதை கொடுத்தார். எல்லாருக்கும் ராமனா ஒரு பரிசு கொடுத்தார். அனுமனுக்கு முன்னாடி ராமனா எந்த பரிசுமே கொடுக்கல. சீதைக்கு ஒரு வரல. எல்லாருக்கும் கேட்டதையும் கொடுத்தாரு, தனியா ஒரு ஸ்பெஷல் பரிசு வர கொடுத்தாரு. அனுமனுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசும் கொடுக்கவே இல்லை. அவனா உன்னை நான் தாங்கிக்கிறேன்னு சொன்னா தாங்கிக்கிட்டேன், அதை மட்டும் கொடுத்துட்டு ராமன் அவனுக்கு மட்டும் கொடுக்கலையா, எல்லாருக்கும் கொடுத்தான். எல்லாருக்கும் கேட்டது ஒண்ணு, அவனா ஒண்ணு. இப்படி சீதைக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இது, அனுமன் தானே நம்மளை கண்டுபிடிச்சு எங்க இருக்கான்னு சொன்னது, அனுமனுக்கு ஒண்ணுமே ராமன் கொடுக்கவே இல்லை, எப்படி இருக்கானே, அவன் கேட்டதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டானே. அப்படின்னே சீதை வந்து ராமன்கிட்ட கேட்டா, நான் இந்த முத்து மாலையை கொடுக்கட்டுமா? இது ராமன் சீதைக்கு கொடுத்தது, முதல்ல கொடுத்தது. கல்யாணம் ஆகி முதல்ல கொடுத்தது. யாருமே புருஷன் முதல்ல கல்யாணம் ஆகி கொடுத்தது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா சீதை வந்து, நான் இதை கொடுக்கட்டுமாங்க, அதை அவன் விரும்ப மாட்டான்னு. நீங்க ஏன் சொல்றீங்க? நான் கொடுப்பேன். அங்க ஆரம்பிக்குது வேணா. ராமன் சரி உன்னுடைய விருப்பம் கொடு. ராமன் சரின்னு சொன்ன உடனே சீதை என்ன பண்ண, அனுமா அப்படின்னு. அனுமன் வந்து, சொல்லுங்க தாயே, இந்தா அப்படின்னு வாங்கினார். வாங்கி இந்த முத்துமல்லி பார்த்தார். இப்படி பார்த்தார், பட்டார்னு பிச்சார். எல்லாருக்கும் முன்னாடி லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்கான். ராமர் பட்டாபிஷேகத்துல சீதாதேவி கொடுத்த முத்துமலை என்ன பண்ணிட்டார், பட்டார்னு பிரிச்சார். பிச்சுட்டு ஒரு முத்தை எடுத்து காதுல வச்சு தூக்கி எறிகிறார். எல்லா பக்கம் காதுல வச்சு தூக்கி எறிகிறார். பார்த்தவங்களுக்கு எல்லாம், இது பாரு, அது புத்தியை காமிச்சிருச்சு பத்தியா, இந்த சேட்டைங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு பத்தீங்களா, 1000 தான் ராமன் வந்து பண்ணாலும் இந்த குரங்கு சேட்டையை காமிச்சிருச்சு பத்தியான்னு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டான். வாழை உருவிட்டு போயிட்டான். யாரு? லட்சுமணன் கோவப்பட்டு, என்னடா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு. உடனே ராமன் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு. அப்ப போய் பரதன் கொஞ்சம் அமைதியான ஒரு, அவன் போய், என்னப்பா எங்களுக்கெல்லாம் கூட கிடைக்காதுப்பா, அது உனக்கு கிடைச்சது, இதை போய் பிச்சு எரிஞ்சிட்டியே அப்படின்னு. அது ராம நாமம் சொல்லல, அந்த முத்து என்ன பண்ணல, ராம நாமம் சொல்லலன்னா. நீ பைத்தியமாடா நீ, முத்து எப்படிடா ராம நாமம் சொல்லும் அப்படின்னு. தான் உடம்புல இருந்து முடிய பிச்சான். இந்த வை காதுல வச்சான்.
ராமநாமம் சொல்லிச்சு. பிச்சா லட்சுமணன் கொடுத்தான், வைரா காதுல ராம் ராம் ராம்னு சொல்லி. ராமநாமம் சொல்லாதது எதுவாக இருந்தாலும் அது ராமனே கொடுத்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, ராமநாமம் சொல்வது மட்டும்தான் எனக்கு முக்கியம். இப்ப புரியுதா? திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இறைவன் இல்லாத இடத்தில் கிடைக்கின்ற எதுவும் எனக்கு இல்லை. எந்தெந்த இடத்துல இறைவன் இருக்க மாட்டான்? பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி சொன்னாரா? பொய் வந்த உள்ளத்தில் பொய்யை தவிர்த்து, பொய்யை தவிர்த்தாதான் அந்த இடத்துல மெய் வரும். அப்ப பொய் இருந்தா இறைவன் இருக்க மாட்டான், இறைவன் இருக்கிற இடத்துல நாம் இருக்க மாட்டோம். இதை சொல்ற திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த கதையோடு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நாற்ற மலர்மிசை நாரணன் நான்முகன். இந்த ரெண்டு பேரும் நான்முகனும் நாரணனும் சண்டை போட்டாங்க. நானும் பெரியவனா நீ பெரியவனா, இன்னொருத்தன் பெரியவன் இருக்கிறானே தெரியாம நீ பெரியவனா நான் பெரியவன் சண்டை போட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு பஞ்சாயத்துக்கு சிவபெருமன் போனாங்க. சரி, ரெண்டு பேரும் பாருங்கடா அடிமுடி தேடி போனாங்க, ரெண்டு பேருக்கும் கிடைக்கல. ஆனால் அவங்களே பார்க்காத திருமாலும் நான்முகனும் சந்தோஷமா இருக்கான். உன் திருவடியை பார்த்த நாங்க கஷ்டப்படுறோம்னு. எவ்வளவு பெரிய விஷயம்! திருமாலும் நான்முகனும் உன் திருவடியை பார்க்காம தோத்து போனவன் சந்தோஷமா உட்காந்துருக்கான், லட்சுமியோடையும் சரஸ்வதியோடையும். தோத்து போனவன் ரெண்டு பேரும் திருவடியே பார்க்கல, திருமுடியே பார்க்கல, ரெண்டு பேரும் தோத்து போயிட்டான். தோத்து போனவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா அடியவர்கள் உன்னுடைய திருவடியை பார்த்தவர்கள் நாங்க இந்த ஜுரத்துல கஷ்டப்படலாமான்னு லாஜிக்கா போட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. நோ அப்பீல். செகண்ட் பெஞ்சுக்கே போகாது, இதெல்லாம் அப்பீலே கிடையாது. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரியில் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம் வினை தீண்ட பெறா. சீற்றமதாம் வினைன்றதுதான் அந்த தொற்று வினை. அதுதான் ஜுரம், காய்ச்சல். ஒருத்தரோட ஒருத்தர் தொட்டி தொட்டி வரும். இப்போ நமக்கு வந்த மிகப்பெரிய ஒரு அழிவு நோயாக இருக்கக்கூடிய கொரோனா போன்ற தொற்று நோய், இதெல்லாம் ஒருத்தர் அச்சுன்னு ஒருத்தர் தும்முனானா 15 பேர் அடுத்து அச்சுன்னு தும்பிட்டு இருப்பான். புரியுதா? அதுக்குதான் மாஸ்க் போட சொன்னாங்க. சரியா? ஒரு இடத்துல இப்படிதான் கொரோனா டைம்ல எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கணும், எல்லாம் தூய்மையா இருக்கணும், எல்லாம் வந்து கையே படக்கூடாது அப்படின்னா ஒரு உணவகத்துக்கு ஒரு சுகாதாரத்துறை ஐஏஎஸ் அதிகாரி போனார். எல்லாம் சரியா இருக்க பாருங்க, கரெக்டா நாங்க பார்சல்லாம் கூட நீட்டா பண்றோம், எதுவுமே கையே படாதுன்னா. அந்த ஆள் அந்த நேரத்தில் ஒரு பார்சல் கட்டினான், புரோட்டா குருமா. அந்த கவர் எடுத்து வாயில ஊத்திட்டு புரோட்டா குருமா ஊத்தினா. போதுண்டா நீ ஒருத்தன் போதுண்டான்னு. அது என்ன கவர் பிரியல, என்ன பண்ணிருக்கான், ஊதி இருக்கான், ஊதி குருமா ஊத்திருக்கான். ஓ 25 பேருக்கு கொரோனா கிளப்பி விட்டுருவானே வச்சு சீல் வச்சுட்டான். நடந்தது சென்னையில. அந்த ஹோட்டலுக்கே சீல் வச்சுட்டான். ஒண்ணும் இல்லை, கவரை ஊதி இருக்கான். இவர் கடுப்பாய் போய் கடற்கரையில் உட்கார்ந்துருக்காரு. அங்க ஒவ்வொரு பஞ்சு மிட்டாய்க்காரனும் ஊதி ஊதி உள்ள வச்சிருக்கான். வெறுத்து போய் அவர் பஞ்சு மிட்டாய்க்கு தடை வச்சார். நிஜமா விளையாட்டுக்கு நடந்தது சொல்றேன். கொரோனா காலத்துல என்னென்ன கூத்து நடந்தது பாருங்க. டைரக்டா ஊதி உள்ள வச்சு பத்திரமா கொரோனாவை காப்பாத்தி கொண்டு போய் நேரடியா கொடுத்துடுறான். வெளியில இருந்த சுத்திட்டு இருக்காத, அங்கேயும் இங்கேயும் உனக்கு காத்து கருப்பு அடிச்சிடும், இது கொரோனாவை காத்து கருப்பு அடிச்சிடும்ட்டு அதுக்குள்ள போட்டு கொண்டு கொடுத்துட்டான். அந்த மாதிரி இவர் அழகா சொன்னார், சீற்றமதாம் வினை தீண்ட பெறா திருநீலகண்டம். அடுத்தது கடைசி பாட்டு. சாக்கியப்பட்டும் சமனுருவாகியும் உடை ஒழிந்தும். இந்த சமணர்களும் பௌத்தர்களும் உடையெல்லாம் ஒழிந்தவர்கள், அவ்வளவு தீவிர ஞானிகளாக இருக்கக்கூடியவங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா சிவன் அருள் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு என்ன இல்லை, பாக்கியம் இல்லை. பாக்கியம் இல்லை அவங்களுக்கு, அதை அனுபவிக்கிற ஆற்றல் இல்லை அவங்களுக்கு. எல்லாம் துறவு வினை கொள்கை எல்லாம் பேசுறான், கடுமையான துறவு. நம்மளை விட விரதங்கள் அதிகமா இருக்கிறவங்க சமணர்கள். ஆனா அவனுக்கு என்ன இல்லை, சிவபெருமானை வழிபடக்கூடிய பாக்கியம் இல்லாததால் அந்த விரதத்துக்கு பலன் இல்லாமல் போகிறது. அழகா சொன்னான், சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். 2 போகம் பற்று எல்லாத்தையும் விட்டவன் பிரயோஜனம் இல்லாம விட்டான். பூக்கமழ் கொன்றை புரிசடை ஈரடி போற்றுகின்றோம், நாங்கள் உன்னுடைய திருவடியை வழிபடுகின்றோம், எங்களுக்கு பாக்கியம் இருக்கு. தீக்குழி தீவினை திண்ட பெறா திருநீலகண்டம். நம்மை குழியில் ஆழ்த்துகிற அந்த தீவினை வந்து விடக்கூடாது என்று சொல்லி வேண்டுகிறார். பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கடல் அடைவான். இந்த பிறவியில சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு செலுத்தி கடல் அடைவான். யாரு? இறந்த பிறவி உண்டாகில். சரி, அப்படி கடல் அடைய முடியாம சின்ன வினை காரணமா பிறந்தா கூட திருஞான சம்பந்தரா திருநாவுக்கரசரா பிறப்பாங்கிறார். அப்படி இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோன் அடிக்கண், உன்னை இமையவர்கள் கொண்டாடக்கூடிய அளவுல உன்னுடைய பிறப்பு அமையும்.
ஒண்ணு நீ திருவடி அடைவாய், இல்ல ஒரு நல்வினை செஞ்சிருக்கிற, அதனால உனக்கு ஒரு பிறவி கிடைக்குதுன்னா ஞான குழந்தையாக பிறப்பீர்கள், ஞானிகளா பிறப்பீங்கன்னு சொல்றாரு. இறந்த பிறவி உண்டாகில் இமையவர்கோன் அடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த, அப்படி பிறந்தவர்கள் இந்த நிறைந்த உலகில் நல்லா வாழ்ந்து வானவர்கள போய் சேர்ந்துருவாங்க, முக்தி அடைவார்கள் என்று இந்த பாட்டு சொல்லுது. எவ்வளவு அருமையான பாட்டு, நல்லா இருந்ததா? சரி.